Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். சூப்பரான பழம்பொரி சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவோ மழை டைமோ நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்ல. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 பனானா எடுத்துருக்கிறேன். பனானா நல்ல பழுத்த பழமாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ பழம்பொரி நல்லா இருக்கும். இப்போது இதுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பனானாவை 4 பீசஸாக கட் பண்ணி கூட பெரிய சைஸில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போது இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு திக் பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சுட வச்சிடலாம். ஆயில் சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பனானா பீசஸை இந்த பேட்டரில் இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம பனானா பீசஸை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பழம்பொரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இன்னொரு பனானா எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் காயின் ஷேப்பில். இதையும் அதே மாதிரி பேட்டரில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட சொல்லி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம வீடுகளில் கெஸ்ட் வந்திருக்கும் போது ஒரே ஒரு பனானா தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும்போதே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஒரு டீக்கு கூட நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.